உறவுகளே, நான் உங்க விஷ்ணு. நான் நல்லா இருக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். எங்களோட பிரார்த்தனையும் அம்மாவோட பிளெஸிங்ஸும் எல்லாத்துக்குமே இருக்கும். அம்மாவோட அருளும் சக்தி அம்மாவோட அருளும் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாவே இருக்கும். இன்னைக்கு ஒரே ஒரு கருத்து. என்ன கருத்து அப்படின்னா, பேரண்ட்ஸ் காண்டி தான். இப்ப பெரியவங்க ஜென்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. பண்ணுங்க, தப்பு இல்லை. இருந்தாலுமே அப்படி பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களோட ஒய்ஃபோ அம்மாவோ யாருனாலுமே பிள்ளைங்க முன்னாடி கேட்காதீங்க. நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா பிள்ளைங்களோட மனசு பாதிக்கும். அப்புறம் ஸ்டடீஸை விட்டுருவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இதே பத்தி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது ஸ்டடீஸை விட்டுருவாங்க. இப்போ உள்ள ஸ்டடீஸ் எல்லாருமே முன்னாடி இருக்கிற மாதிரி கிடையாது. கொஞ்சம் டஃப்பா இருந்தாலுமே அவங்க இந்த அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கனால ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அவங்களால. அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணாதனால டீச்சர்ஸும் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுப்பாங்க. நல்ல மார்க்கும் அவங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஸ்கோர் பண்ணதுனால சுத்தி இருக்க பிள்ளைங்க மேல் அவங்க ஒரு இன்சல்ட் பண்ணுவாங்க. பாத்தியா, அவள் நல்லாவே மார்க் எடுக்கல, நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஈகோவும் பார்ப்பாங்க. அதனால பிள்ளைங்களுக்கு முன்னாடி இது பண்ணாதீங்க. அப்படி பண்றாங்கன்னா பண்ணுங்க, பிள்ளைங்க முன்னாடி அதை காமிச்சுக்கிடாதீங்க. தனியா ஒரு ரூம் கூட்டிட்டு போய் பண்ணிருக்கீங்களா, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்க நேரம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனியா கூட்டிட்டு போய் அட்வைஸ் பண்ணுங்க. நீங்க பிள்ளைங்களுக்காண்டிதான் வாழ்றோம்னு சொல்லிங்க. உங்க பிள்ளைங்களுக்காண்டி இதை கூட நீங்க பண்ண மாட்டீங்களா? எங்களுக்காண்டிதான் வாழ்றோம். நீங்க நிறைய பேரண்ட்ஸ் இப்ப கூட இருக்கிறாங்க. எங்களுக்காண்டி நீங்க இதை கூட பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோங்க. உங்களை ஃபுல்லாவே நாங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கோங்க. எதுக்காண்டினா எங்களை மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்காண்டிதான். வாங்க அன்னதானம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னா இது பண்ணாதீங்க, பிள்ளைங்க முன்னாடி காமிச்சுக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வர வெள்ளி போய் அடுத்த வெள்ளி, மாதாந்த வெள்ளி நம்மளோட அம்மாவுக்கு நம்மளோட தாய் நம்மளோட பிள்ளைக்கு வளைகாப்பு, ஆடிப்பூரம் வளைகாப்பு இருக்குது. வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே சீதனமா, தாய் வீட்டு சீதனமா சேலை கொடுக்குறாங்க. வளையல், மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. தாலி கயிறு அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. வர பக்தர்களுக்கு எண்ணிக்கை இல்லாத சேலை இருக்குது, எண்ணிக்கை இல்லாத வளையல் இருக்குது. வரவங்களுக்கு மனசார அம்மா ஆசீர்வதிச்சுதான் அதெல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பா நீங்களும் இதுல கலந்துக்கோங்க. இதுல சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அம்மா கண்டிப்பா குழந்தை தருவாங்க. அதுக்கப்புறம் தாலி எடுத்து தருவாங்க. நல்ல வாழ்க்கையை தருவாங்க. இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. முக்கியமா சிறப்பு என்ன அப்படின்னா, குழந்தை கிடைக்கிறது. தாலி பாக்கியம் தர்றதுல அம்மா கெட்டிக்காரி. இந்த கோவில மாதிரி எந்த கோயிலுமே கிடைக்காது. வாங்க அன்னதானம் என்னன்னு பாத்துடலாம். உதிரியா வெள்ளை சாதம் வச்சிருக்காங்க. இது எல்லா காய்கறியும் போட்ட சத்து மியூஸ் சாம்பார். என்ன காய்கறினா கேரட், கத்தரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்ட சாம்பார் வச்சிருக்கிறாங்க. இது கத்தரிக்காய் புளிக்குழம்பு வச்சிருக்கிறாங்க. இது ரசம், நல்லெண்ணெய் ஊத்தி வச்ச ரசம் வச்சிருக்கிறாங்க. பச்சடி, தக்காளி, வெண்டைக்காய், முருங்கைக்காய் போட்ட பச்சடி வச்சிருக்கிறாங்க. இது புடலங்காய் பொரியல் வச்சிருக்காங்க. இது மண்டவெல்ல பாயாசம் வச்சிருக்கிறாங்க. இது நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சிருக்கிறாங்க. பக்தர்கள் சாப்பிட்டதுக்காண்டி எல்லாமே வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. ஜெய் பவானி.